ஃபஸ்ட்டு வந்து இது லாகின் பண்ணிக்கணும். எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எக்ஸும் வந்துட்டு லைனில் இருக்குதான்ட்டு செக் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரவுட்டருக்கும் பின்னாடி நம்ம ஐபி பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஐபி பாக்ஸ், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃப்எக்ஸ் போர்ட்டில் வந்துட்டு கேபிள் வந்துட்டு நம்ம டெலிஃபோன் லைன் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கணும். ஜாயின் பண்ணி வச்சதுக்கப்புறமா எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு பொதுவாக எக்ஸ்டென்ஷன் இந்த இது இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கங்க. இது வந்துட்டு நம்ம எத்தனை ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 32 இருக்குது டோட்டலாக. இது நம்ம ஒன்றா க்ரியேட் பண்ண முடியாதுல்ல, அதனால் ஆடில் போயிட்டு நீங்கள் சிங்கிளில் இருக்கிற இடத்துல பேட்ச் கொடுத்துட்டீங்க, நீங்கள் கவுண்ட் தரீங்க பாருங்கள். இப்போ 32னா 32ன்னு கொடுத்துட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் கால் ப்ரிவிலேஜஸில் இன்டர்னல் பண்ணணுமா இல்லை இந்த மாதிரி நேஷ்னல் கால் பண்ணணுமா அப்படிங்கிறதுலாம் இருக்கும். கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 32 இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வைஸில் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 வந்துட்டு நம்ம போய்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். இப்போ 10ஆம் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் நம்பர் ஆல்ரெடி இருக்கும். கால் ப்ரிவிலேஜஸ் நேஷ்னல்னா இப்போ நம்ம இந்த லேண்ட்லைன் நம்பர் வாங்கியிருப்போம் இல்லைங்களா, இவங்க வந்து இந்த ஃபோன்லேருந்து அவுட் கோயிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நேஷ்னலில். இன்டர்னலில் கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா லோக்கல் லைனுக்குள்ளே மட்டும்தான் பேச முடியும், வெளியே போக முடியாது. இந்த சிப்புக்கான பாஸ்வேர்டு அப்புறம் வேவுக்கான பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நேம் என்ன நேம் வந்துட்டு நம்ம இன்டர்னலில் கால் பண்ணுறப்ப என்ன நேம் வந்தோமோ அந்த நேம் வந்துட்டு கொடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான், கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. அது முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரங்க்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இன்டர்காம் லைனை வந்து மெர்ஜ் பண்ணுறது. இதுக்குள்ளே நம்ம அந்த ஃபஸ்ட்டு காமிச்சு இல்லைங்களா, எஃப்எஸ்ஓ போர்ட்டில் வந்துட்டு ரவுட்டர்லேயும் குத்திருக்கணும், இதுலேயும் குத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இதுதான் இங்கே வச்சு கான்ஃபிகர் பண்ணுறப்போ அதில் எஃப்எக்ஸோ போர்ட்டை எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ டிடெக்ஷன் நம்மளுக்கு என்ன போர்ட் இருக்குன்னு தெரியாது இல்லைங்களா, என்ன லிங்க் கனெக்ஷன் அப்படிங்கிறதுலாம் ஆட்டோ டிடெக்ட் கொடுத்திங்கன்னா அது ஒரு நம்பர்ஸ் டீட்டெயில் கேட்கும். இந்த டெலிஃபோன் நம்பருடைய டீட்டெயில் கேட்கும். அதில் வந்து டெலிஃபோன் நம்பரை கொடுத்துட்டு செக் பண்ணிங்கன்னா அதுவே 1 by 1 செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் அவுட் பேண்ட், நீங்கள் அதாவது எந்தெந்த ஃபோன்லேருந்து நம்ம வெளியே கால் பண்ண போகிறோமோ, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்டர்காம் ஃபோன்லேருந்து வெளியே இருக்க மொபைல் கால் பண்ண போகிறோம்னா அந்த டீட்டெயிலை தான் இங்கே என்ட்ரி பண்ண போகிறோம். அது என்ன பண்ணணும் அப்படின்னா சும்மா அதுக்கு வர நேமை என்ன நேம்ன்றது கொடுத்துட்டு அந்த இந்த அண்டர்ஸ்கோரு XXXன்னு இருக்குது இல்லைங்களா, அது வந்து பேட்டர்ன். அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10 டிஜிட் வெறும் நம்பரை மட்டும் போடுவோம். இப்போ 87540ன்னு ஆரம்பித்து லாஸ்ட்டில் 432 ஒரு மொபைல் நம்பர் முடியுது அப்படின்னா வெறும் 10 டிஜிட்டு. அதுக்கு எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12 டிஜிட்டு. இப்போ நீங்கள் லேண்ட்லைன்லேருந்து கால் பண்ண போகிறீங்கன்னா டேரெக்டாக நம்பர் மட்டும் போட்டால் போகாதுங்க. அவங்க ஜியோனா ஜியோவுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சுருப்பாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா 90. அப்போ 90ன்னு ஆரம்பித்து அது ஒரு 10 நம்பர் இருக்கும். அந்த 10 நம்பர் சேர்த்து 12 நம்பராக வருது இல்லைங்களா, அப்போ அந்த 12X கொடுத்துருக்கோம். இதில் ப்ரிவிலேஜஸ் அவுட் கோயிங் பொதுவாக நேஷ்னல் பண்ண போனோம் இல்லைங்களா, அதனால் நேஷ்னல்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சு அதில் வந்து ட்ரங்க் செலக்ட் பண்ணணும். இந்த ட்ரங்க் எங்கே இருக்கும் அப்படின்னோம்னா நம்ம இந்த இடத்துல அனலாக் ட்ரங்க்ஸ் க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா ஜியோ வருதுன்னு சொல்லிட்டு, அந்த ட்ரங்க்ஸோட லிஸ்ட்டு தான் இங்கே காமிக்கும். இதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இன்பேண்டு, இப்போ வெளியே இருந்து யாராவது நம்ம இன்டர்காமுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ 32 இன்டர்காம் நம்ம வந்து இந்த இடத்துல வச்சுருக்கிறோம் எக்ஸ்டென்ஷனில். அப்போ நம்ம வெளியிருந்து கால் பண்ணுறவங்களுக்கு எந்த ஃபோனுக்கு ஃபஸ்ட்டு கால் வரணுங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு அந்த இன்பேண்ட் ரூட்டர்ஸு. அதில் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறப்போ நீங்கள் எப்போ மேலே ஆட் போயிட்டீங்க அப்படின்னா சம் டீட்டெயில்ஸ் கேட்கும், அதுவாகவே க்ரியேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் எங்கே இருக்குது பாருங்கள், நான் ரிவ்யூ குரூப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் கடைசி சொல்கிறேன். இந்த இடத்துல இப்போ எக்ஸ்டென்ஷன்னு கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தா நம்ம இருக்குல்ல வெளியிருந்து கால் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இங்கே வரும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 நம்பரில் பர்டிகுலராக வரும். இப்போ வந்து ரிசப்ஷன் இருக்குது. இப்போ வந்து ரிசப்ஷன் இருக்குன்ற இடத்துல வந்து ஒரே ஒரு ரிசப்ஷன் தான் ஓகே. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அவங்க வந்து ரிசப்ஷன் வச்சுருப்பாங்க இல்லை ஃபஸ்ட் நம்பரு செகண்ட் ஃப்ளோருக்கு தேர்ட் ஃப்ளோருக்கு அவங்களுக்கு தான் வந்து இந்த ரிங்கிங் குரூப் வந்து க்ரியேட் பண்ணுவோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த 10ஆம் நம்பரில் கால் போகிறோம், அவங்க எடுக்கலான்னா அடுத்த ஃப்ளோர் போவோம், அவங்களும் எடுக்கலாம் அந்த ஃப்ளோர் போவோம், அந்த மாதிரி வச்சுருக்கோம். சரி இல்லைங்களா.
அந்த மாதிரி இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது தான். இப்போதைக்கு நம்ம வந்து இது ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதுனால மொத்தமாக 4 ஃப்ளோர் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரோட சேர்த்து. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் அவங்க எடுக்கலைன்னாலும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கால் போகணுங்கிறதுக்காக இந்த ஃபியூச்சர் நம்ம இப்போ கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை கொடுத்து சேவ் பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் அந்த குரூப் கிரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் ரிங் குரூப்ஸு. ரிங் குரூப்பில் போனோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் அதுவாகவே ஒரு எக்ஸ்டென்ஷன் எடுத்து பண்ணி இங்கே எக்ஸ்டென்ஷன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம் 10, 11, 12 நம்பரை எக்ஸ்டென்ஷன் நம்பரை. ஆனால் ரிங் குரூப் போகிறப்ப மட்டும் அதுவாக தான் ஆட்டோ ஜென்ரேட் பண்ணும். அதில் 6400 எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறதுல நம்ம வந்துட்டு இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு இங்கே இருக்குது பாருங்கள். இதில் வந்து 32 எக்ஸ்டென்ஷனுடைய டீட்டெயில்ஸ் நம்பரோட சேர்த்துக்காங்க. ஆனால் நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வரணும், எடுக்கலைன்னா ஃபஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா செகண்ட், அப்படின்னா தேர்ட். அதனால் அதை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ரைட் சைடு கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இது முடிச்சுட்டு இங்கே இருக்கு பாருங்க ரிங் இன் ஆர்டர். அதாவது 10ஆம் நம்பர் ஆரம்பிக்கும், அடுத்தது வந்து அடுத்த நம்பர் அடுத்த ஃப்ளோருக்கு நம்ம இங்கே இது பண்ணுறது தான். இப்போ நம்ம இதை வந்துட்டு அப்புன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஃபஸ்ட்டு 100க்கு போயிடும். அதாவது வர கால் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துடும். அந்த மாதிரி ஆர்டர் வைஸ் பண்ணுறது தான் இது ரிங் இன் ஆர்டர் வைஸ். இதெல்லாம் ஆஸ் யூஸ்வல் தான். உங்களுக்கு என்ன ஃபோன் பண்ணுறப்போ என்ன ரிங் கேட்கணுமா, இல்லை வெறும் எந்த விதமான இன்டிமேட் இல்லாமல் இருக்கணுமா அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கிங் டைம் அவுட்டுன்னு இருக்கு பாருங்க. இதில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக வந்து 60 இருக்குன்னு நினைக்கிறேன். 60 இருந்துச்சு அப்படின்னா அந்த 10ஆம் நம்பர்லேயே ரிங் ஆகிட்டு முடிச்சிடும். ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு, செகண்ட் ஃப்ளோருக்கு, தேர்ட் ஃப்ளோருக்கு வராது. அப்போ இந்த டைமிங் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். இப்போ 10ன்னு வச்சிங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 3 ரிங்கு தான் வரும், அப்புறம் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துடும், அப்புறம் தேர்ட் ஃப்ளோருக்கு வரும். அந்த மாதிரி இல்லாமல் 20 வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 7 ரிங்கு வரைக்கும் அந்த அந்த ஃபோனில் வந்துட்டு அடிச்சிட்ருக்கோம். 7ஆம் ரிங் யாரும் எடுக்கல அப்படின்னா அடுத்த ஃப்ளோருக்கு போயிடும். இந்த மாதிரி இருக்கும். பொதுவாக எல்லா ஆப்ஷனும் அந்த ஆட்டோ ரெக்கார்ட்னு இருக்கும். அந்த ரெக்கார்ட் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இன் அவுட்டு கால் போகிறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் ஆகிக்கும். அந்த ரெக்கார்ட் ஆனது எங்கே பார்க்கணும் அப்படின்னோம்னா இந்த சிடிஆர் ஃபைலில் ரெக்கார்டிங்ஸில் வந்துடும். இங்கே இருக்குங்க. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒன்று ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிட்டு வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் உங்களுக்கு ஃபுல் ஆகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல காமிச்சிடும். டேஷ்போர்டில் எத்தனை எம்பி அக்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே காமிக்கும். இதை வந்து நம்ம வந்துட்டு அப்படியே டெலிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே விட்டுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். ஏன்னா அதில் ஸ்டோரேஜ் இருக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த UCM 6301 பேசிக்கு இது. இதில் ஃபியூச்சர்ஸ் நிறையா இருக்குது. நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு இவங்களுக்கு இது மட்டும் தான் கொடுத்துருக்குறோம். இன்னும் வாய்ஸ் ஓவர் ட்ரங்க்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு அந்த சிப்பு ட்ரங்க்ஸுடைய அக்கௌண்ட்டு பர்ச்சேஸ் பண்ணி அது எத்தனை யூசர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் போகும். இதனால் உங்களுக்கு மோஸ்ட்லி பெரும்பாலும் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்டர்நெட் வாங்குறப்பவே வந்து அனலாக அதாவது அந்த ஃபோன் நம்பரோடு கொடுத்துருவாங்கங்கிறதுனால RJ10 யூஸ் பண்ணி ரவுட்டருக்கும் அந்த பிபி பாக்ஸு கிராண்ட் ஸ்ட்ரீமுக்கு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னாலே இந்த இது செக்மெண்ட்டு வந்துடும். ஓகே, ஓவராலாக இல்லை இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே